கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். சங்கீதம் 128 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கைகளின் பிரயாசம், இந்த கைகளின் பிரயாசத்தை தான் ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். கைகள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, கால்கள் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாமை பார்த்து நீ இந்த தோட்டத்தை செப்பனிடுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு வேலை, ஒரு ஃபார்மர்ஸ் ஜாப். ஒரு விவசாயி தன்னுடைய கரங்களினாலே தான் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறாரு. அப்போ ஒரு சோம்பேறியாக இருக்கிற ஒரு ஆள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆனால் நல்லா வேலை பார்க்குற ஒரு மனுஷனை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சாப்பாட்டுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அளவில்லாமல் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம்ங்கிறது ஒரு பாக்கியவதியாக, ஒரு பாக்கியவானாக நம்ம வாழ்வோம். இந்த உலகத்தில் நம்ம சின்னதுலேயே நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன்மார் நம்மளை வழி நடத்துவாங்க பாருங்கள். சின்ன சின்ன வேலைகளை கொடுப்பாங்க. இதை செய்ப்பா, இந்த பாத்திரத்தை விலக்கி போட்டு, இந்த துணியை கொஞ்சம் காய போட்டு, மம்மி துவைச்சிட்டேன், நீ காய போட்டுரு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை அந்த தன்னோட கையினால் அந்த பிரயாசத்தை செய்யுது. அந்த கையினால் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் அந்த கரங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த கரங்களினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. மெய்யாகவே நம்ம இந்த நாளில் பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் இருக்கிறவங்க சின்ன வயதுலேருந்தே அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சோம்பேறியாகவே இருப்பாங்க, படுத்து கிடப்பாங்க, ஸ்கூலுக்கு போனால் போக மாட்டாங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு இந்த குட்டிச்சோராக போயிட்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு குட்டிச்சோரை கண்டுபிடிச்சிட்டு அதில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க, எஸ்பெஷலி பாய்ஸ். ஆனால் கேர்ள்ஸ் பாருங்கள், முதல்ல இருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்து பெற்றோர்கள் நல்லா படித்து முன்னேறிடுவாங்க பாருங்கள். பண்ணிவிட்டு நல்ல சிஇஓ ஆக, நல்ல பேங்க் மேனேஜராக, பெரிய லாயராக, பெரிய ஜட்ஜாக, ஈவன் மினிஸ்டராக ஆகிறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் கர்த்தர் செஞ்சு கொடுக்குறாரு. ஏன்னா அவர்களுடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த கையின் பிரயாசங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம நிச்சயமாக நம்ம கைகளினால் செய்யக்கூடிய தொழில், கைகளினால் செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி கூட வேலை இல்லாமல் தவித்து கொண்டு நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் வேலை இல்லை. இந்த நாட்களில் அவங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறதுக்கு கூடி வந்திருக்கிறோம். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மை எங்கேருந்து வருது? யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான ஈவுகள் எல்லாம் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பின்னாடி வரணும்னு சொன்னால் நம்ம அவர் சொல் பேச்சு கேட்க வேண்டாமா? அவர் சொல்கிறத நம்ம செய்வோம். நமக்கு நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு சரி, தொழில் வாய்ப்பு சரி, எல்லாம் முடங்கி போச்சு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலங்கிற காரியத்தை எல்லாத்தையுமே கர்த்தர் அழகாக நமக்காக செய்து கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம்ம அவருடைய இடத்துல அவருடைய காரியமாக பேசி கொண்டு இருக்கிறோம். பாக்கியமும் நன்மையும் உண்டாகிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சின்ன வயதிலே நல்லா ஒரு 13 வயசுலலாம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சமைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் சமைப்பேன். அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நல்லா செய்வேன். எனக்கு வேலை செய்யணுன்னா எனக்கு கஷ்டமே கிடையாது. இன்றைக்கி நான் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து 30 வருஷம் அந்த காலேஜில் இருந்து எந்த ஒரு வாய்ப்பு கிட்டினாலும் வெளிநாட்டு வாய்ப்புகளெல்லாம் எனக்கு வந்தது. ஏன்னா நான் ஃப்ரெஞ்ச் ப்ரொஃபஸர்னால. ஆனாலும் அதையெல்லாம் நான் போகாமல் நான் இங்கே இருந்து 30 வருஷம் விடாமல் ஒரு பிரேக் ஆஃப் சர்வீஸ் இல்லாமல் செய்தது நிமித்தம் இந்த நாளில்
ஆண்டவர் கிருபையில் பென்ஷன் சாப்பிட்டுட்ருக்கேன், பென்ஷன் காசில் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொன்னது மாதிரி இன்றைக்கி நிறையா பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்கள். எனக்கு பாக்கியமும் கிடச்சிருக்கு, எனக்கு நன்மையும் கிடச்சிருக்கு. கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்த அந்த 30 வருஷத்தில் வந்த காசு படத்தை விரயமாக்காமல் சேமித்து வைத்து வீடு கட்டவும், குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும், பிள்ளைகளை படிக்க வைக்கவும், மேல் படிப்பு படித்ததுனால பிள்ளைங்களும் இன்றைக்கி நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல வசதியோடு ஆண்டவர் கிருபையில் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இருக்கிறோன்னா அது அந்த கையின் பிரயாசம் தான். இன்றைக்கி கையின் பிரயாசத்தினால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். வேலை இல்லாமல், தொழில் பாக்கியம் இல்லாமல், கவலையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் இந்த காலகட்டத்தில் நிறையா பேருக்கு வேலை இல்லாமல், அப்போ ஆண்டவரே ஒரு தகுதியே இல்லாத போல் அவங்க இருக்கிறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, ஆனாலும் வேலை இல்லை. அப்போ அவங்களுடைய கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடும்படிக்கு அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை கொடுங்க ராஜா. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சோம்பேறியாக இல்லாத படிக்க அப்பா வேலைகளை தேடவும், வேலைகளுக்கான எல்லா வெப்சைட்லையும் பார்த்து ஆண்டவரே அவர்கள் அதுக்கு ட்ரை பண்ணவும் கிருபை தாங்கப்பா. சோர்ந்து போய் விடாதபடி, மன கலசம் உண்டாகாதபடிக்க அவங்க நிச்சயமாக அவங்க ட்ரை பண்ணால் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு அதுக்கு ஒரு லாபமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆசியின் நிமித்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து போடுங்க, எல்லா பொறாமையின் ஆவியை சுட்டெரித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஆண்டவரே, குடும்பத்திலும் குடும்பத்துக்கு வெளியேயும் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்பா வைக்கிற வன்கண் பொறாமையின் நிமித்தம் ஆண்டவரே அநேக தொழில்கள் முடங்கி போய் கிடக்குது. அநேக வீடுகள் பாதி கட்டின வாக்கில் இருக்குது, மிச்சம் கட்ட முடியல, லோன் கட்ட முடியல என்று சொல்லி எல்லாம் அவதிப்பட்டு கொண்டு ஆண்டவரே ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி என்ன எத்தனையோ ஐடியில் நல்லா சம்பாதிச்சு வேலை பார்த்தவங்க இன்றைக்கி அப்பா விவசாயத்துக்கு வந்துட்டாங்கப்பா. அவங்க ஊர்களுக்கு வந்துட்டாங்க. அவங்க கிராமங்களில் விவசாயம் பண்ணி பழச்சிக்கலாம். இது நமக்கு ஏமாத்தாது. இது வானத்தை பார்த்துட்ருக்கோம். அது மழை வரும், நிச்சயமாக அதில் வெயில் அடிக்கும், நல்ல மண், அதனால நாங்கள் போடுற நல்ல விதைகளுக்கு பலன் இருக்கும்னு சொல்லி அவங்க ஆண்டவரே நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது பலன் கொடுக்குது ராஜா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி மனுஷர்களை நம்பி போகிறவங்க நிறைய பேர் வெட்கப்பட்டு தான் வராங்க. ஆனால் ஆண்டவரை இயற்கையை நம்பி போகிறவங்க, இயேசுவை நம்பி போகிறவங்க, கர்த்தரை முழுமையாக நம்பி போகிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய திருநாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. கைகளின் பிரயாசத்தினால் அவர்கள் சாப்பிடட்டும் அப்பா. பாக்கியமும் நன்மையும் நிச்சயமாக உண்டாகும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Thank you, friends.